ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம நேற்றே நான் சொல்லியிருந்தோம், ஒரு யூஎஸ் ஆர்டர் ஒன்று இருக்குது, அதை உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஆச்சுன்னா, ஃபோன்லேருந்து ஹார்ட் டிஸ்கில் ஏற்றும் போது வீடியோஸ்லாம் சரியாகவே ஏறாததுனால வீடியோஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் ஃபோட்டோலேயே தான் உங்களுக்கு அதை வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்ல போகிறேன். அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் எப்படி வந்ததுன்னா, என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க அமெரிக்காவில் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு ஒர்க்கு போட்டுத்தாங்க, நாங்கள் லீவுக்கு வந்திருக்கோம் சென்னைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ளவுசஸ் தான் இது. 3 days டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் முடித்து அவங்க ஊருக்கு போகிறதுக்குள்ளே கொடுக்கணும், கொரியர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு முடிச்சது தான். இது பார்த்திங்கன்னா, அவங்க சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து ஒரு ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த பட்ஜெட்டுக்கே நான் முடிச்சு கொடுத்துருந்தேன். அதாவது காப்பர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. சாரியோட கலர் பிங்க் கலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணோன்னா, பிங்க் கலரில் வாட்டர் ஃபில்லிங் எல்லாமே பிங்க் கலர் கொடுத்துக்கிட்டோம். அண்டு ஸ்டோன் பார்த்திங்கன்னா பிங்க் கலர், அண்டு த்ரெட் லோடிங் மட்டும் டபுள் லேடர் லோடிங் கொடுத்துருக்கேன். ஸோ சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறம் கீழே அந்த பெல் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் சிம்பிளான டிசைன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. அதேமாதிரி அவங்களுக்கு ப்ளவுஸ் கையில் போய் சேர்ந்ததும் அவங்க போட்டு வேறு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவும் நான் நம்மளோட வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. அப்போ இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டேப்லெட் பீட்ஸ் வச்சு கீழே ஹேங்கிங்ஸ் தொங்குற மாதிரியும், நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன புட்டாஸ் டேப்லெட் பீட்ஸ்லேயே மேலெல்லாம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, பேக்கில் அண்டு ஹேண்டில் டேப்லெட் பீட்ஸ் வச்சு ப்ளூ கலர் அண்டு பிங்க் கலர் அதை வச்சு ஃபுல்லாக எப்பயும் போல் ஆஷுவல் சுகர் பீட் அண்டு கீழே 4 நம்பர் பீடு பெல் மாதிரி தொங்க விட்டுட்டேன். பேக் நெக்கில் நீங்கள் பார்க்குறது தான் சேம் அதே தான். அண்டு ஃப்ரண்ட்டுக்கு அதையே அப்படியே கைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்க்க கிராண்டாக இருந்தது அந்த ப்ளவுஸு. அவங்க போட்டதும் நல்லா இருக்குப்பா, ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போ இதோட ப்ரைஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வரும், சரிங்களா? அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, ஆன்லைன் கிளாஸ் எப்படி சிஸ்டர் எடுக்கிறீங்க, அதை எப்படி வீடியோ சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல. அது பார்த்திங்கன்னா, வீடியோலாம் சென்ட் பண்ணலாம் மாட்டேன்ப்பா நான். என்னென்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நம்மளோட சேனலில் எல்லாமே இருக்கும். இப்போ பேசிக் அப்படின்றது ஸ்டிச்சஸ் நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது ஒருத்தர் ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்கல்ல. இப்போ இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு போர்டில் ட்ராயிங் பண்ணி கொடுப்பேன். அந்த ட்ராயிங்கு சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா, புரிஞ்சிச்சு, அடுத்த ஸ்டிச் தானே, வீடியோஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. வீடியோஸ் தான் நான் யூடியூப்பில் ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கனால அதை பார்த்தே போட்டுருவாங்க. நேமோடு கொடுக்கும்போது வீடியோவும் அந்த நேமோடு இருக்கும்போது அதை பார்த்து போட்டுருவாங்க. முன்ன ஒரு காலத்தில் நான் யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் எனக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு பென்ட்ரைவில் ஏற்றி டெலிவரி பண்ணிவிடுவோம். எல்லா வீடியோஸுமே பென்ட்ரைவில் ஏற்றிட்டு மெட்டீரியல் கிட்டோட சேர்த்து அனுப்பி விட்டுருவோம். முதல்ல ஆரம்ப காலத்தில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பென்ட்ரைவ்லாம் தேவையே இல்லை. நாங்களே ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கனால அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தே அவங்க நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அப்படியே அந்த ப்ளேலிஸ்ட்டை பார்த்து போடுவேன். இல்லைன்னா நான் அமுச்சு விடுவேன், அடுத்த ஸ்டிச் இதுதான் நீங்கள் போடணும், அடுத்த ஸ்டிச் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு அனுப்பிட்டேன்னா அவங்க அதை பார்த்து போட்டுருவாங்க. முடிச்சுட்டு எனக்கு உடனே ஃபோட்டோ அனுப்புவாங்க. அது மீறியும் புரியல அப்படின்னா அவங்களுக்கு டைரக்ட் கிளாஸு, ஜூம் லிங்க்கு, இல்லைனா வாட்ஸ்அப் வீடியோ கால் இந்த மாதிரி எடுப்போம். ஸோ இப்படி தான் பண்ணுறது. ஒரு காலத்தில் நான் பென்ட்ரைவில் ஏற்றி கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி யூடியூப்லேயே ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கிறதே அனுப்பி விடுவேன். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்டிச்சாக வீடியோ எடுத்து தனிப்பட்ட முறையில் எடுத்து வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சி விடுவேன். அதுவே போதும் தான் எனக்கு தெரிஞ்சு, கரெக்டாக வந்துடும். அப்படி ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்தால் டெலகிராம் ஆப்பில் அனுப்புவோம். ஸோ இப்படி தான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆர்டர் அதே மாதிரி தான். அவங்களுக்கு கிளாஸ் ஈஸியாக அதுவே புரிஞ்சிடும். ஆன்லைன் எல்லார் கிளாஸுக்குமே நான் அப்படி தான் எடுக்கிறேன். ஸோ அதுவே ஈஸியாக தான் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ நிறைய உங்களுக்கு வந்துருச்சுல்ல, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அக்கா ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டேன், ஆனால் எப்படி ஆர்டர் வாங்குறதுன்னு தெரியலன்ட்டு. அதுக்கு நான் சொல்கிறேன்.
ஆர்டர்ஸ் அப்படின்றது வந்து நான் வாங்குறது அப்படிலாம் கிடையாதுப்பா. நீங்க வந்து இப்போ தான் கத்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்க என்ன மிஞ்சி போனா ஒரு 4 இயர்ஸ், 3 இயர்ஸ் போடுவீங்களா? நான் வந்து 2010ல 10, 11ல இருந்து போட்டுட்ருக்கேன். அதனால எனக்கு பழைய கஸ்டமர்ஸ்தே வந்து கரெக்ட்டா இருக்காங்க. அவங்களது போட்டு குடுக்கவே எனக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ புது கஸ்டமர்ஸ் அப்படின்னா யாரோ 1, 2 பேர் தான். இப்ப இவங்க மூலியமா சொல்லி, அவங்க மூலியமா சொல்லி இப்ப இந்த யுஎஸ் ஆர்டரே கூட எடுத்துக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஸ்டூடண்ட்க்கு கிளாஸ் எடுத்தேன். அவங்களுக்கு என்ன ரொம்ப புடிச்சு போயிடுச்சு. ஸோ அப்ப அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட என்ன ரெஃபர் பண்றாங்க. நீங்க பவானி கிட்ட போங்க. நல்லா பண்ணி தருவாங்க. காசு கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான். அப்படி வந்து ரெஃபர் பண்ணி அப்படி நமக்கு வர்ற ஆர்டர்ஸ் தான் மோஸ்ட்லி. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் நெறைய வந்து கூகுள்லலாம் நெறைய டிசைன்ஸ் போடுவேன். ஸோ நீங்களும் அந்த மாரி வந்து போடுங்க. அப்புறம் வந்து நீங்க எல்லார்கிட்டயும் வந்து நான் ஆரி ஒர்க் பண்ணி தரேன். என்கிட்ட ஆர்டர்ஸ் இருந்தா குடுங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்க ஒரு ஃபங்ஷன் போனாலும் அப்படிலாம் சொல்லுங்க. உங்க பிசினஸ நீங்களே வளர்த்து விடுங்க. அப்படிலாம் கேட்டிங்கனாலே வரும். அண்ட் அதுக்கப்புறம் நெறைய நீங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் போடுங்க. போட்டிங்கன்னா தான் வரும்ப்பா. போடாம நம்ம வீட்ல வந்து இருந்தா எதுவுமே வராது. ஸோ அப்படிதான் நான் வந்து வாங்குறது. அதே மாதிரி எப்படி ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்குறீங்கல்ல? ஃபாலோ அப்படிலாம் இல்ல. இப்ப நம்ம ஒர்க் புடிச்சுட்டா அவங்களே வந்து நம்மளுக்கு தேடி தேடி தான் வருவாங்க. இப்ப என்னோட ஒர்க் புடிச்சதுனால தான் அவங்க தேடி தேடி வந்து நம்மகிட்ட வராங்க. அப்ப அவங்கள அது நமக்கு வந்து ஃபாலோவா ஆயிடுதுல்ல. ஸோ அப்படிதான். ஸோ அதனால அ அ நெறைய கஸ்டமருக்கு அப்படிதான் நான் போட்டு குடுத்தேன். ஸோ 2011லேருந்து போடுறதுனால பழைய கஸ்டமர்ஸ் முக்காவாசி பேர் இன்னும் இருக்காங்க. அவங்க தான் நெறைய குடுப்பாங்க. அண்ட் புதுசு வந்து இப்ப ரீசென்ட்டா வந்தவங்க கொஞ்சம் பேர் தான். ஸோ அதனால கரெக்ட்டா இருக்கும் எனக்கு. அதாவது மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 5, 6 ப்ளவுஸாவது ஆர்டர்ஸ் நமக்கு வந்துரும். தொடர்ந்து. கரெக்ட்டா வந்து போட்டும் குடுத்துருவோம். இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ரொம்ப நெறைய வந்துட்டு இருந்தப்பலாம், நான் ஒரு கஸ்டமர் 2, 3 கஸ்டமர் நான் விட்டுட்டேன். ஏன்னா, அவங்கலாம் 10 இயர்ஸா என்கிட்ட போட்டுட்டு இருந்தவங்க. என்ன பண்றது? டைம் இல்ல. ஒரே டேட்லயே வரும். எல்லா ப்ளவுஸுமே போடுறதுக்கு. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்கள விட்டுட்டேனேன்னு இப்ப நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு நாள் நெனச்சு கூட. ஸோ இந்த மாரி தான். இது 2 தான். இந்த 2 கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டீங்க. நான் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பென்ட்ரைவ்ல குடுங்க. அப்படி இல்லன்னா, யூடியூப்ல பிளேலிஸ்ட்டுன்னு மாரி ஒரு இது பண்ணி வச்சுட்டு கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதுலேருந்து அனுப்பிச்சுக்கோங்க. அதே மாரி ஆர்டர்ஸ் வந்து நீங்க நெறைய இடத்துல போடுங்க. நீங்க சொல்லுங்க. கூகுள்ல போடுங்க. நெறைய எல்லாத்துலயுமே போடுங்க. உங்களோட டிசைன எல்லா இதுலயுமே போடுங்க. இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. யூடியூப்ல போடுங்க. இப்பயாச்சும் நெறைய வந்துருச்சு. ஆரம்ப காலத்துல வந்து அதெல்லாம் நான் இல்லாதையே வந்து வெறுமனே கூகுள் அந்த மாரி போட்டு போட்டு தான் வந்து கஸ்டமர வந்து புடிச்சேன். ஒருத்தர சொல்லி அப்படிதான் வந்து எனக்கு வந்தது. இன்ன வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. வந்தும் இருந்தது. இப்ப கூட அப்படிதான். இப்ப நம்மகிட்ட கிளாஸ்க்கு வர்ற பசங்க வந்து ஆன்டி சூப்பரா போடுவாங்க. அவங்க கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்லி, அவங்க இன்னொருத்தவங்கள கூட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளவுஸு இப்ப நான் நல்லா பண்ணி குடுத்துட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து என்கிட்டயே வருவாங்க. இப்ப மேரேஜுக்கும் என்கிட்டயே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கஸ்டமர புடிக்கிறேன். ஓகேவா? நீங்களும் அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நீங்க நெறைய இப்ப ப்ரமோஷன் பண்ணணும். உங்களது நெறைய குடுக்கணும். அப்பதான். இப்ப நீங்க பிகினர்ஸா இருப்பீங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? ஸோ அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப மின்ன விட இப்ப நெறைய வந்து இதுல வந்து இப்ப நெறைய பேர் வந்துட்டாங்களா, அதனால கொஞ்சம் இப்ப வந்து நெறைய பேர் வந்ததுனால நமக்கு வந்து எல்லாராலயும் வந்து சம்பாரிக்க முடியுமான்றது இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆரம்ப காலத்துல 2010லாம் சொல்றீங்களா? 2010, 11லலாம் அப்பலாம் வந்து ஆரின்னா என்னன்னே நெறைய பேருக்கு தெரியாது. அப்ப நான்லாம் நெறைய வந்து உண்மைய சொல்றேன். நல்லா சம்பாரிச்சேன். எங்க வீடே வந்து ஃபுல்லாயிடும். ஸோ உட்கார கூட இடம் இருக்காது. அவ்ளோ பேர் கிளாஸ் படிப்பாங்க. நான் ரூ. 1000லேருந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரூ. 1000லேருந்து இன்னைக்கு வந்து 18,000 வாங்குற வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ அவ்ளோ ஃபுல்லா இருக்கும் வீடு. இன்னைக்கு வந்து என்னோட வீடே கூட கொஞ்சம் கொஞ்சம் காலியா இருக்கும் ஒரு நாள். அப்ப யோசிப்பேன் எவ்ளோ ஜனம் வந்தது. இப்ப என்ன இவ்ளோ கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாரி. ஏன்னா நெறைய பேர் கத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க எடுக்குறாங்க. அப்புறம் நெறைய பேர் இப்ப மிஷின் அது இதுன்னு வந்துருச்சு. அப்புறம் ஆர்டர்ஸ் அதிலேயே போட்டு குடுத்துறாங்க. ஸோ அந்த மாரி தான். ஸோ இப்ப இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து பார்க்கலாம். வித் ஸ்டிச்சிங் கூட நான் 4000 வாங்கியிருந்தேன். 4000 ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸ் பீட்ஸே வந்து ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர் ஆல்டர்னேட்டிவா வந்து போட்டிருப்பேன். ஸோ அவ்ளோ சூப்பரான நல்லா இருந்தது டிசைன். நான் அவங்களோட இமேஜ் ஃபர்ஸ்ட்லயே குடுக்குறேன். நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.